வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். அதே போல் என்னுடைய நண்பன் ஒருவனோடு நான் நீண்ட நாள் பழகி வருகிறேன். 5ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றா படித்து பழகி வந்த நண்பனோடு நான் பழகி வருகிறேன். அவன் ரொம்ப நல்ல மாதிரி என்மேல் விசுவாசமானவன். எடுத்தான் என்று சொன்னால் உண்மையிலேயே ஃபோன் வைக்க மாட்டான். அவ்வளோ நேரம் நீண்ட நேரம் நின்று என்னோட அன்பா கதைச்சி, அன்பா சிரித்து சந்தோஷமாக வைப்பான். அதற்கு பக்கம் போகட்டும். அவன் நல்லபடியாக இருக்கணும். நல்ல விசுவாசமான ஒரு ஆள். எனக்கு அவன் மேலே நல்ல பற்றி இருக்கிறது. அப்படி இருக்கட்டும். நான் நேற்று வைத்த பதிவுகள் வந்து இயல்பா உலகத்தில் உள்ளதைத்தான் சொல்கிறோம். காரணம் என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு விடயங்களும் நடக்கக்குள்ள இயல்பா சொல்கிறோம். அதை சொல்லிக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? ரைட்டு, ஓகே, அது நல்ல விடயம். அவர் உலகத்தில் உள்ளதைத்தானே சொல்கிறார். புதுசாக ஒன்றும் சொல்லவில்லையே. அப்போ பொய் சொல்கிறாரா? நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஒரு வன்னி மலத்தில் யூடியூப் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு கதைகளை சொல்லுகிறோம். அப்போ இப்போ கதை புத்தகம் ஒன்றை நீங்கள் எடுத்து படித்தால், கதை புத்தகம் வந்து உண்மையான கதை புத்தகமும் இருக்குது, கற்பனையான கதை புத்தகமும் இருக்குது. அப்படி இருக்கேக்க கற்பனையானதை கற்பனையாக எடுத்துக்கொண்டு, உண்மையானதை உண்மையாக எடுத்துக்கொண்டு விடுவது தான் மனித இயல்பு, மனித மரபு. அப்போ இதுகளை நான் வைக்கும் பொழுது நீங்கள் பார்க்க உங்களுக்கும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம், ஒரு நல்லோட்டம் இருக்க வேண்டுமென்றதான் உண்மை. மற்றபடி வேறொன்றுக்கு நாங்கள் ஒன்றும் வைப்பதில்லை. மற்றது என்னுடைய நண்பன் கேட்டிருந்தான், நேற்றைய தினத்தில் நீங்கள் வந்துட்டு போவீங்களென்று பார்த்தேன், நீங்கள் வர இல்லைன்னு சொல்லி. வேறொரு நான் சொன்னேன், நண்பன்டா வேறு இடத்துல இருக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலையடா, அப்போ எனக்கு வர முடியலை, நான் பேருந்து வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு தான் பதிவுகளை வச்சுட்டு வேலை இடத்துக்கு போயிட்டேன். வேலை இடத்துக்கு போனால் சிலருடைய ஃபோனுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அப்போ ஃபோனுகளை நீங்கள் ஒருக்கா அடிச்சிட்டா அதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. ஒன்றில் வேலையில் இருப்போம், இல்லைண்டா பேந்தெடுப்போம் என்று தெரிஞ்சு கொண்டு விட்டுறணும். தொடர்ந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடித்து கொண்டு இருந்தால் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, வேறு அலுவல்கள் இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுகளை நான் பார்க்க வேண்டும். அப்போ நேற்றும் கூட எனக்கு வந்து பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட் உண்டு. அது மிக ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட ஒரு சிந்தனைகளையும் மன தைரியங்களோடும் சென்று தான் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டையும் முடித்து நாங்கள் பலமாக வெளியே வந்து சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விடயத்தையும் கதைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால், எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து, ஒரு மனுஷரை பற்றி கதைக்க யோசிக்கணும். முதல்ல இந்த மனுஷரை பற்றி இப்படி கதைக்கிறது சரியா அப்படியான்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற விடயங்களுக்கு வந்து என்ன செய்யணும், நாங்கள் தலை போடக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த நாட்டில் வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. சட்டத்திட்டங்களில் போய் நீங்கள் பேஸ் பண்ணி கதைச்சி பிரச்சனையை முடித்து வெளியே வரக்கூடிய கெட்டித்தனங்களும் இருக்க வேண்டும். அதே மாதிரி மொழியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாடுகளில் நாங்கள் வந்து சுகபலமாக வாழ முடியும். அதே போல் நீங்கள் எல்லாரும் நேற்றைய தினத்தில் பவுனி பகுதியை நான் வச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கு அதே போல் லாக்குர்ன பகுதியை என்னுடைய வன்னிமலத்தில் யூடியூப்பில் வைப்பேன், பார்ப்பீர்கள். அதே போல் என்னுடைய தம்பியாக்கள் எல்லாம் என்னோட அன்பாக எடுத்து, அண்ணா உங்களுடைய வேலையிடங்களை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து கொள்ளுங்கள், எதுமென்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டு பேசுங்கள் என்று சொல்லி என்னுடைய தம்பியாக்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பேசுவார்கள். ஏன் அப்படி பேசுகிறார்கள்? ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு சமூக சேவையாளராகத்தான் நான் வந்து யூடியூப்பை கொண்டு வரேன். யூடியூப்பை கொண்டு வரேன்னு சொன்னால் யூடியூப்புகளில் எல்லா விஷயமும் உள்ளடங்கும். என்னுடைய காட்சிப்படுத்தல்கள், வெளியிடங்களை காட்சிப்படுத்தல்களும் சரி, எங்களுடைய ஒவ்வொரு கதைக்கிற ஒவ்வொரு விடயங்களும் வந்து பதிவாக வரும். அது வந்து இப்போ அரசாங்கம் சொல்லவில்லையே, இதுகளெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. இந்த நாட்டுக்கு புறம்பானவர்களாக நாங்கள் எதுவும் செய்யவில்லையே. அப்போ அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு மனிதருக்கும் பேச்சுரிமை, பேச்சு சுதந்திரங்கள் இருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டை பொறுத்தவரை ஆணுக்கும் பெண் வாழ்க்கை இருக்குது, பெண்ணுக்கும் வாழ்க்கை இருக்குது. இங்கு வந்து அப்படித்தான் சட்டங்கள் இருக்கிறது. அதனால் நேற்றைய நேர்காணல் மிக ஒரு என்ன சொல்வது, நான் நிற்க வேண்டிய இடத்தில் நின்று கொண்டேன். நேற்றைய தினத்தில் நேர்காணலில் எந்த இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றதை முடிவெடுத்து கொண்டால் எந்த பக்கத்திலிருந்து இப்படியான எதிர்ப்புகள் வரைகளையும் சமாளிக்கலாம். இப்போ ஓடத் தொடங்கிட்டோம்னு சொன்னால் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு இடத்தில் நின்று பழக வேண்டும். எந்த பெரிய பிரச்சனை இருந்தாலும் நின்று பழக வேண்டும். அதை தொடர்ந்து முகம் கொடுத்து நடந்து வரைகளை எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாக முடித்து விடலாம். இது என்னுடைய சிந்தனையில் உள்ள ஒரு விடயம். அதே மாதிரி நானும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல போனால் தைரியசாலி தான், எதையுமே தாங்கிக் கொள்ளலாம். இப்போ தேவன் ஒன்றை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன்
நல்லதுக்காகத்தான் அனுமதிப்பார். ஒரு கெட்டதுக்காக அனுமதிக்க மாட்டார். ஏதோ ஒரு நல்லதுக்காக அனுமதிப்பார். அதை நாங்கள் 2 கரமும் கொண்டு தேவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் எங்களை என்ன செய்வார் என்று கேட்டால், உயர்வான பாதைக்கு கொண்டு செல்வார். அ சிலர் நினைக்கலாம், "அண்ணா என்ன 1 மணி வரைக்கும் நீங்கள் நேற்று சொல்லியிருந்தீர்கள் 1 மணிக்குத்தான் எல்லா அலுவலும் பார்த்துட்டு படுத்து." நான் யூடியூப் வைத்திருக்கிறேன். அப்ப நான் எடிட் பண்ண வேண்டும். அ எல்லாத்தையும் செய்ய வேண்டும். பதிவுகள் ஏற்ற வேண்டும். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் நான் செய்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால இதில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதேபோல இன்றைய நாள் உங்களுக்கு நலமாய் இருக்கும். அதேபோல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோட குடும்பங்கள், பிள்ளைகள் அ எல்லாத்தையும் சுகபலதமாக பார்த்து, உங்களோட வேலையிடங்களை பார்த்து, நீங்க சுகபலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களும், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.